உங்க மைக் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, audible. Hello. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? இந்திய தேசிய இயக்கங்கிறது இந்திய தேசிய இயக்கத்தோட காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1885 இருந்து இந்திய சுதந்திரம் வாங்கின 1947. ஓகேங்களா? இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கியமான காலகட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1885 உருவாச்சு. ஓகேங்களா? இந்த இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கியமான பகுதியே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஓகேங்களா? இந்த இயக்கம் வந்து உருவாவதற்கு என்னென்னலாம் ரீசன்ஸ், காரணங்கள், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, அதனால இந்த இயக்கம் எப்படி தோன்றுச்சு, ஓகேங்களா, அந்த காரணங்கள் பார்க்க போறோம். அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, ஓகேங்களா, இந்திய சுதந்திர போராட்டத்துல அடுத்தடுத்து என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மக்களை ஒருங்கிணைச்சு இந்திய சுதந்திரத்துக்கு நம்மளை கொண்டு போச்சு, ஓகேங்களா, அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இந்திய தேசிய இயக்கத்தோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கிருந்து எடுத்திருக்கேன்னா தமிழ்நாடு 12th ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? அங்கிருந்து அதோட கண்டென்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஆங்கில ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செலுத்துற ஆதிக்கம் தான் ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில நாடு இந்திய நாட்டின் மீது செலுத்தின ஒரு ஆதிக்கம் தான் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆங்கிலாட்சியின் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து சேர, சோழ, பாண்டியர்னு பிரிஞ்சிருந்தோம். நார்த்ல பாத்தீங்கன்னா முகலாயஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருந்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அரசுகள் வந்து நம்மளை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா முழுவதும் கைப்பற்றி இந்தியாங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ள விதைச்சாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரீசனா இந்திய தேசிய இயக்கம் தோன்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வி முறை. ஓகேங்களா? இப்ப ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுல கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா குருகுல கல்வி முறை இருந்துச்சு. மாணவர்கள் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுக்கு நேரடியா போய் வந்து அவங்களுக்கு போய் அவங்களுக்கு சேவைகள் செய்து கல்விகள் வந்து பயின்றுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமா அமல்படுத்தினாங்க. ஓகேங்களா? அதனால நிறைய இந்தியர்கள் வந்து கல்வி பயில ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அது அவங்க என்ன கல்வி கொடுத்தாங்கன்னா ஆங்கில முறை கல்வி வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த டிபி மெக்கிலேங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஏன்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் தான் முதல் கவர்னர் ஜெனரலோட சட்ட உறுப்பினரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஒரு கவர்னர் ஜெனரல் குழுவுல முதல் சட்ட உறுப்பினரா இருந்து இவர் தான் இந்தியாவில் இருக்கிற கல்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வடிவமைச்சதுல முக்கிய பங்கு இந்த டிபி மெக்காலே அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி வெளியிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? எந்த இயர்ல வெளியிட்டாருன்னு பாத்தீங்கன்னா 1835 வெளியிட்டிருப்பாரு. அதுல என்ன வெளியிட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் மாதிரி வெளியிட்டு அதுல இந்தியால கல்வி எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வந்து இந்திய கல்வியை வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு கொஸ்டின் பார்ட் கேட்பாங்க. கொஸ்டின்ல இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினது யாரு? டிபி மெக்காலே. ஓகேங்களா? அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய வழியில், அதாவது மேற்கத்திய வழியில தான் கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கு சப்போர்ட்டா பேசியிருப்பாரு. ஓகேங்களா? பிராந்திய மொழியில கல்வி கற்பிக்கிறதை விட ஆங்கில வழியில கல்வி கற்பித்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதற்கு ஆதரவா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த குறிப்புகள்ல அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஆல்ரெடி நமக்கு குரூப் 2 பிரிலிம்ஸ்ன்னு சொல்லி சாம்பிளா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா?
அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? அதாவது இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள் உருவாக்க விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்தார். ஓகேங்களா? இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகேங்களா, இந்த லைனை அவரு அப்படியே கொடுத்துட்டு இத வந்து யாரு சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு இந்த இது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் தான் படிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்பலாம் இன்டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாவே இந்த குரூப் 4ல இந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1835 வந்து இந்த அவரோட இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அந்த நோட்ஸ் வச்சுக்கிட்டு 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து இயற்றினாங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம் உருவாகுவதற்கு என்னென்ன ரீசன்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில ஏகாதிபத்தியம். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்தியாங்கிற ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து மக்கள் இடையில எண்ணத்தை விதைச்சாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்திய தேசிய இயக்கம் உருவாகுறதுக்கான காரணம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து கல்வி கொடுத்தாங்க. அதனால என்ன பிரச்சனை, படித்த இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட பழம்பெருமைகளை அறிஞ்சிட்டாங்க. ஓ, நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இவங்க ஆரம்பிச்ச கல்வி கடைசியில இவங்களுக்கு எதிராகவே போயிருச்சு. ஓகேங்களா? அந்த படித்த இந்தியர்கள் வந்து மக்களை வந்து போராட்டத்துல ஈடுபட ஊக்குவிச்சாங்க. ஓகேங்களா? இதனால இந்திய தேசிய இயக்கம் உருவாச்சு. ஓகேங்களா? அதனால அதுதான் இங்க வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இவங்க ஆரம்பிச்ச கல்வினால 1857 பல்கலைக்கழகம் வந்து நிறுவனாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பேன். படித்த இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்க. இது ஒரு இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு காரணம். ஓகேங்களா? 2 ஆங்கில ஏகாதிபத்தியம், ஆங்கிலேயர் கல்வி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரோட பொருளாதார சுரண்டல் கோட்பாடு. ஓகேங்களா? இது வந்து 3வது ரீசன். இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கான 3வது ரீசன் பாத்தீங்கன்னா பொருளாதார சுரண்டல். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த 18ஆம் நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டோட முதல் காலகட்டத்துல நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரோட பொருளாதார சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பின்னாடி தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு புக்கா வெளியிட்டிருப்பாரு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வளங்கள் எல்லாம் எடுத்துட்டு தங்களோட சொந்த நாட்டுக்கு கொண்டு போனதுனால இங்க இருக்கிற வளங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து இங்க கலெக்ட் பண்ற வரி வருவாயை இந்த நாட்டுக்கு யூஸ் பண்ணாம அவங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணதுனால இங்க பெரும் பஞ்சங்கள் ஏற்பட காரணமா இருந்துச்சு. ஓகேங்களா? இதை பார்த்த இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஓ, நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டை அவங்க வந்து ஆட்சி பண்றதுனாலதான் நமக்கு வந்து இவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்படுது. அதை உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்திய தேசிய இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதுதான் இதை சொல்லியிருப்பாங்க. எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டுல உற்பத்தி செய்து அந்த நாட்டுல கலெக்ட் பண்ண வரி வருவாயை அந்த நாட்டுக்கு தான் யூஸ் பண்ணும். பட் ஆனா ஆங்கிலேயர்கள் அப்படி யூஸ் பண்ணாம அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போனதுனால இங்க நிறைய பஞ்சங்கள் ஏற்படுது. ஓகேங்களா? அதை உணர்ந்த இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் உருவாகுறதுக்கு ஒரு ரீசனா வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? சமூக சமய சீர்திருத்தங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா நிறைய சமூகங்கள் இருந்துச்சு. அதாவது ஜாதி ரீதியா நிறைய சமூகங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த சமூகங்கள்ல நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. ஓகேங்களா? அந்த மூட பழக்க வழக்கங்கள்ல வந்து சரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் சமூகத்தில் இருக்கிற சமயத்துல சீர்திருத்தங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த சீர்திருத்தங்கள் காரணமாக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்திய தேசிய இயக்கம் உருவாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கான ஒரு காரணங்கள். ஓகேங்களா? அப்படி என்னென்ன சீர்திருத்த இயக்கம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க. இதை நீங்க தனியாவே படிப்பீங்க. பட் இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 1828 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவரோட முயற்சினாலதான் 1829 சதிங்கிற ஒண்ணு வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆத்மராம் பாண்டுரங் அவரு வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் 1867 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க.
அப்புறம் சையத் அகமது கான் வந்து பாத்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தை 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம். அதுவும் 1875. ஓகேங்களா. இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லியிருப்பாருன்னா சுதேசின்னு சொல்லியிருப்பாரு. சுதேசினா ஒருவருடைய சொந்த நாடு. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி பின்னாடி வந்து சுதேசி இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியா இந்தியர்க்கே அப்படிங்கிற முழக்கங்களை வந்து முதல்ல முழங்கி இருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லி சொல்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்தி சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியர்க்கே அப்படிங்கிற முழக்கங்களை முதல்ல முழங்கியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபைங்கிறது பாத்தீங்கன்னா ஃபாரினர் அமெரிக்காவில் இருக்கிறவங்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா. இது மூலமா தான் கடைசியில அன்னி பேஷண்ட் அம்மையாலாம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கான முன்னாடி போட்ட விதைகளாக நம்ம பார்க்கப்படுறாங்க. இந்திய வரலாற்று அறிஞர்களால ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியா பார்க்கப்படுது. ஓகேங்களா. இந்த பிரம்மஞான சபைங்கிறது பாத்தீங்கன்னா ஹென்ரி எஸ் ஆல்காட் மற்றும் ரஷ்யாவத்தோட இந்த மேடம் பிளாவட்ஸ்கி அவங்களால 1875 ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் இந்த பிரம்மஞான சபை. ஓகேங்களா. அடுத்து ராமகிருஷ்ண இயக்கம் எல்லாத்துக்கும் தெரியும். சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்கன்னா தன்னோட குருவோட பேர்ல ராமகிருஷ்ணரோட பேர்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். ஓகேங்களா. இது வந்து கொல்கத்தால இருக்கிற பேலூர்ல 1897 மே 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இயக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா. சமூகத்துல இருக்கிற இந்த மூட பழக்க வழக்கங்களை வந்து எதிர்த்து மக்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு கொடுத்த ஒரு இயக்கங்களா தான் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா. இந்த இயக்கங்கள் மூலமா இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு தெரியும் போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து 1857 புரட்சி வந்து நடத்தியிருப்பாரு. ஓகேங்களா. அந்த புரட்சியினோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு சாரு 1857 புரட்சி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஒடுக்கப்படல. ஓகேங்களா. அந்த முழுமையா ஒடுக்கப்படாத புரட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்கும். ஓகே காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது அந்த 1857 புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த விசாரணையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க. அது மரண தண்டனை விதிச்சு ரோட்டோரத்துல இருக்கிற புளிய மரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புரட்சியில் ஈடுபட்டவங்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்குல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதை பார்த்த இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனக்குறை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. ஒரு விசாரணையே இல்லாம நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்களா மதிக்காமையே இவ்வளவு கொடுமை பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனக்குறை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. அந்த மனக்குறையோட வெளிப்பாடு தான் இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப ஒரு லெட்டர் எல்லாம் எழுதிருப்பாங்க. ஓகேங்களா. அதுல வந்து நம்ம குரூப் ஓரளவுக்கு அது இம்பார்ட்டன் இல்ல. பட் ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜான் லாரஸ் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு அரசு பிரதிநிதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழிவாங்குதல் வந்து பண்றோம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி ஒரு பழிவாங்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு. கொள்ளையடிப்பதை வந்து பொறுத்த மட்டும் நம்ம நார்த் ஈஸ்டாவே மிஞ்சிட்டோம் அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த லெட்டர்ல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட மென்டாலிட்டி மைண்ட் செட் இருக்கு. ஓகேங்களா. அந்த 1857 புரட்சியினால அவங்க அந்த அளவுக்கு மக்களை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. அந்த கொடுமையோட விளைவு தான் இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா. அதான் சொல்றேன் இந்த இயக்கம் வந்து முழுமையா ஒடுக்கப்படலை. அந்த முழுமையா ஒடுக்கப்படாத இந்த கழகம் தான் தேசியவாதம் வளர்வதற்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இன பாகுபாடு. அது என்ன இன பாகுபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 57 புரட்சியிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த அவங்க ஆங்கிலேயர்களுக்கு பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் மட்டும் ஆங்கிலேயர்களுக்கு தான் உயர் பதவிகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆங்கிலேயர்களோட சேலரி பாத்தீங்கன்னா இந்தியரோட சேலரி விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா. ஆனா இந்தியர்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த இனப்பாகுபாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிமை பணி தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து பாத்தீங்கன்னா 21 இருந்துச்சு. இந்தியர்கள் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறதை பார்த்துட்டு வயசை வந்து குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி குடிமை பணி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல மட்டும்தான் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஆனா இந்தியர்கள் இந்தியாவிலையும் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் கோரிக்கை வச்சிருப்பாங்க.
அதை வந்து அவங்க ஆங்கில அரசு மறுத்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காட்டிய இனப்பாகுபாடு. ஓகேங்களா? இந்த இனப்பாகுபாடும் இந்திய தேசிய இயக்கம் மலர்வதற்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ரீசன், அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் நான் வச்சுங்க. பெருசா இது நீங்க உள்ள போய் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற தேவையே இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு ரீசன். ஓகேங்களா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை மற்றும் சுரண்டல் நடவடிக்கைகள். ஓகேங்களா? அதாவது இந்தியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சட்டங்கள் போட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1870. ஓகேங்களா? இது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்தியர்களை கைது பண்றதுக்கு இந்த சட்டம் வந்து வழிவகுத்துச்சு. ஓகேங்களா? இந்த அடக்குமுறை சட்டங்களும் ஒரு ரீசனா சொல்லப்படுது. ஓகேங்களா? அது மாதிரி என்னென்ன சட்டம்னா 1878 வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை தணிக்கைக்கு உட்படுத்திய சட்டம். ஓகேங்களா? இந்த 1878 தான் இந்த ஹிந்து பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த தமிழர்களால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை. ஓகேங்களா? அந்த பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணோடனே உங்க பத்திரிகையை வந்து தணிக்கைக்கு உட்படுத்துற சட்டம் போடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதுவும் எழுதக்கூடாது, அவங்கள பத்தி தப்பா எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையை வந்து தணிக்கைக்கு உட்படுத்துற ஒரு சட்டம் வந்து கேட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 1883 இல்பர்ட் மசோதா கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்படி இல்பர்ட் மசோதா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஒண்ணுதான். ஓகேங்களா? பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சாதகமா கடைசியில மாத்திக்கிட்டாங்க. அப்படி இல்பர்ட் மசோதானா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய நீதிபதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆங்கிலேயர்களை விசாரிக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிறது தான் இல்பர்ட் மசோதா. ஓகேங்களா? அது வந்து ரிப்பன் அரசு பிரதிநிதியா இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மசோதாவை எதிர்த்ததுனால அவங்களுக்கு சாதகமா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து இந்தியர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. இப்படி ஒவ்வொரு சட்டம் நமக்கு சாதகமா கொண்டு வந்தாலும் அவங்க மாத்திக்கிறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு எதிராக இவ்வளவு சட்டம் கொண்டு வராங்க, அதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா போராடி நம்ம வந்து ஆங்கிலேய காலிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மக்கள் மனதுல எழ ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? அந்த அடக்குமுறை சட்டங்கள்னால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? அச்சகமும் செய்தித்தாள்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பின்னாடி நாள்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்திய சார்பான பத்திரிகைகளும் அச்சகங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரோட அடக்குமுறைகள் பத்தி எழுதணும், அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறதை பத்தி சொன்னதும் இந்த பத்திரிகைகள் தான். ஓகேங்களா? இந்த பத்திரிகைகள்னால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கருவியா செயல்பட்டது இந்த பத்திரிகைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல 1/3 அதாவது 1/3 வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையில பணியாற்றவர்களா தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள்ல 1/3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சில பத்திரிகையை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பத்திரிகை புக்ல இருந்தா நீங்க பாத்துங்க. ஓகேங்களா? புக்ல மோஸ்டா இருக்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட பத்திரிகை சௌமத் கௌமுதின்னு ஒரு பத்திரிகை, வங்காள மொழியில. ஓகேங்களா? 1821 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீரத்துல் அக்பர் பாரசீக மொழியில. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்கா தத்தா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. ஓகேங்களா? நான் எதுவும் கொஞ்சம் வேகமா சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா போய்க்கலாம். ஏன்னா முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால தான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? எதுவும் புரியலனா இடையில நிறுத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து கிஷோர் குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஷ் அவங்கனால ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை தான் பாத்தீங்கன்னா அமிர்த பஜார் பத்திரிகை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருஷா மேத்தா. ஓகேங்களா? அவர்னால ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை தான் த பாம்பே கிரானிக்கல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் கொஞ்சம் நிறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கேட்பாங்க இந்த பத்திரிகை பேரை கொடுத்துட்டு இது யாரு வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதெல்லாம் நடத்துனவங்க பேரு. ஓகேங்களா? இந்தியன் மிரர்ங்கிற பத்திரிகை பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? அடுத்தது ட்ரிபியூன் தயால் சிங் மஜ்தியா. ஓகேங்களா? ட்ரிபியூன் பத்திரிகை தயால் சிங் மஜீதியா. நவஜீவன் காந்தி. ஓகேங்களா? மகாத்மா காந்தி அவங்களால நடத்தப்பட்ட பத்திரிகை தான் நவஜீவன். வந்தே மாதரம். ஓகேங்களா? அரவிந்த கோஷ். ஓகேங்களா? வந்தே மாதரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற பத்திரிகை அரவிந்த கோஷ். அடுத்து இந்தியாவின் குரல் அப்படிங்கிற பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்னொரு டைம் போய் படிச்சுங்க. ஓகேங்களா? இதை மட்டுமா அது. ஓகேங்களா? இன்னைக்கு
ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிற பார்ட் இதெல்லாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து கண்டிப்பா ஒரு 3 or 4 கொஸ்டின் வந்துடும். ஆனா அது போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் அதுல இருந்து 3 or 4 கொஸ்டின் வரப்ப அதை நம்ம இம்பார்ட்டன்டா படிச்சுக்கிட்டா நல்லது தானே. ஓகேங்களா? இந்த இந்த பத்திரிகை பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1885. ஓகேங்களா? 1885வது வருஷம் டிசம்பர் 27ல ஸ்டார்ட் பண்ணி 28ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? அந்த போராட்டங்கள் என்னென்ன பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1875ல இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் சொல்லிடுறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் என்னன்னோ அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1875ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறக்குமதி பருத்தி துணி எல்லாம் இருக்குல்ல, அது மீது வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்தியர்கள். ஓகேங்களா? ஏன்னா இறக்குமதி பருத்தி இலை துணி மேல வரியே இல்லைங்கிறப்ப இங்க உள்நாட்டு பருத்தி இலை துணிகளோட யாரும் மக்கள் வாங்குறது இல்ல. ஓகேங்களா? அப்ப உள்நாட்டு தொழில்கள் வந்து நசிவடைய ஆரம்பிக்குது. அதனால மக்கள் எல்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நீங்க இறக்குமதி பண்ற பருத்தி இலை துணிகள் மீது வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே. அடுத்து 1877 என்ன பண்றாங்கன்னா, அரசு பணிகள் வந்து இந்திய மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 1878ல வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? வட்டார மொழி பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா தடை சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? வட்டார மொழியில பத்திரிகை பண்ணா அதை தணிக்கைக்கு உட்படுத்துறது, அதுல வந்து அடக்குமுறை பண்றது, அது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது. ஓகேங்களா? அதாவது இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டமாவே இருந்திருக்கு. அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? பெருசா இல்லை, இதை நீங்க பெருசும் படிக்கவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா குரூப் 4 லெவலுக்கு இது இம்பார்ட்டனும் இல்லை நமக்கு. அப்புறம் 1883ல இல்பர்ட் மசோதா கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு கிளர்ச்சி நடக்குது. ஓகேங்களா? ஆனா இந்த கிளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்படலை. ஒரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா இந்த அதான் தொழிலாளர்கள்லாம் நீங்க இறக்குமதி பருத்தி போடணும், அப்புறம் இன்னொரு பக்கமா இந்த குடிமை பணிக்கு வந்து வரணும், இன்னொரு பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகை சட்டத்துக்கு வந்து எதிராக போராடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவா போடுறாங்க. அதான் சொன்ன ஆதரவா ஏன் போராடுறாங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம்னு சொல்லி கொண்டு வராங்க. பட் ஆனா அந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இந்த மசோதாக்கு ஆதரவா கிளர்ச்சி பண்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? எதிரா இல்ல, ஆதரவா கிளர்ச்சி பண்றாங்க. ஓகேங்களா? இப்பதான் இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ள நம்ம வரோம். இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சிகள், நம்ம ஆங்கிலேயர் எதிர்த்த புரட்சிகளா இருக்கட்டும், மராத்தியர்கள் ஆகட்டும், மராத்தியர்கள் இருந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனா அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இங்க புரட்சி வந்து அங்கொன்னா இங்கொன்னா தான் இருக்கு. இங்கே புலித்தேவர் எதிர்த்து இருக்காங்க. ஓகேங்களா? வேலு நாச்சியாரும் எதிர்த்து இருக்காங்க ஆங்கிலேயரை. பட் ஆனா அந்த ஒன்னும் நம்ம அவங்களுக்குள்ள சின்ன ரீஜியனுக்குள்ளதான் எதிர்த்தாங்க. ஓகேங்களா? ஒரே சமயத்துல இந்தியா முழுவதும் எதிர்க்கல. பட் ஆனா இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான ஒரு ரோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிற போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்த சுதேசி இயக்கம், ரவுலட் சட்டம் அதெல்லாம் எதிர்த்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான பணிகள் ஒண்ணு. அப்படி சுதேசி இயக்கம் கொண்டு வரும்போது இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. தமிழ்நாட்டிலேயும் சுதேசி இயக்கம் நடந்துச்சு, அங்க நார்த்லயும் சுதேசி இயக்கம் நடந்துச்சு. அப்படி இந்தியா ஃபுல்லா சுதேசி இயக்கம் நடந்துச்சு. அதே மாதிரி ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நார்த்லயும் நடந்துச்சு, சவுத்லயும் நடந்துச்சு. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா இங்க ராஜாஜி தலைமையில சென்னையில நம்ம இங்கேயே கொண்டு போனோம். அங்க காந்தி வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல போனாங்க. ஓகேங்களா? வடமேற்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மேற்கு வங்காள சைட்ல கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிற எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க, அவரு பண்ணாரு. ஓகே, அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான ஒரு பலம்னு சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு பணியாவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? போராட்டங்கள் நடந்ததை ஒருங்கிணைச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதனாலதான் ஆங்கிலேயரோட எதிர்ப்பு வந்து பல பல பக்கம் வந்து போச்சு. ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல
நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்திய சுதந்திரத்துக்கு வழிவகுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனாலதான் இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளோட இந்திய சுதந்திரத்துல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பகுதி. ஓகேங்களா? அது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கிற ஐஎன்சி தான். பட் ஆனா அது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஈடுபட்டுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது ஏஓ கியூம், ஆலன் ஆக்டிவேன் கியூம்னு சொல்லுவாங்க. அதான் ஏஓ கியூம்னு சொல்றாங்க. இவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி தான், குடிமைப்பணி அதிகாரி. எப்பன்னா டிசம்பர் 1884 சென்னை வந்திருப்பாரு. சென்னையில வந்து ஒரு பிரம்மஞான சபையோட கூட்டத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா, கூட்டத்துக்கு வந்து தலைமை ஏற்று அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அகில இந்திய அளவுல செயல்படுற ஒரு இயக்கம் வேணும்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போவாரு. அவருதான். ஓகேங்க. அவரும் ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான். ஓகேங்களா? அவர் மூலமா தான் இந்த ஒரு தாட்டே, அதாவது ஒரு யோசனையை கொண்டு வந்திருக்கோம். இந்த பிரம்மஞான சபைன்னு நம்ம அப்படியே பார்த்தோம்ல, அந்த ஆலன் ஹென்ரி எஸ் ஆல்கேட் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்போட கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். எப்ப 1884. அப்ப வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, அகில இந்திய அளவுல செயல்படுற ஒரு இயக்கம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி அவர் சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு ஐஎன்சி 1885 டிசம்பர் 28. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 1985 டிசம்பர் 28 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதோட இது வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில கூடுச்சு முதல் கூட்டம். அந்த கூட்டத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டிவ் தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கிய முக்கிய உறுப்பினர் ஆவார். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28 ஐஎன்சி வந்து உருவாச்சு. அதை உருவாக்குன ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டிவிம் ஹியூம். ஓகேங்களா? இவர் தான் உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? உருவாக்குனதுக்கு அப்புறம் இதோட முதல் தலைவரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா? இதோட முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. இது வந்து WC பானர்ஜி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் இல்லாம இதுல முதல் தீர்மானம் கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்து GS ஐயர் அப்படிங்கிறவர் தான். சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த முதல் தீர்மானம் ஐஎன்சி உருவாக்குற முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை மாகாணத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? நமக்குள்ள ஒரு பெருமையான விஷயம். GS ஐயர் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஐஎன்சி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேஸ்டு மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ்டு எழுதி வச்சிருக்கேன். அது பின்னாடி இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஐஎன்சில வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்துல கலந்துகிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா 72 பேர். ஓகேங்களா? முதல் கூட்டத்துல கலந்துகிட்டது வந்து பாத்தீங்கன்னா 72 பேர். இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது டேட்டாவும் நான் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. பட் ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? இதுல இருந்து கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? நீங்க குரூப் 4 லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பகுதி. ஏன்னா 75ல நம்ம ஹிஸ்டரி கேட்கறதுல ஒரு 3 to 4 கொஸ்டின் இந்த பகுதியில இருந்தே வந்துருது. ஓகேங்களா? அப்ப இந்த பகுதியை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்க 22 பேர். மொத்த கலந்துக்கிட்டது 72 பேர். அதுல சென்னையை சேர்ந்தவங்க 22 பேர். ஓகேங்களா? சென்னை மாகாணம். அப்ப சென்னை மாகாணங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க தமிழ்நாடு, கேரளாவோட சில பகுதி, கர்நாடகத்தோட சில பகுதி, அப்புறம் அந்த பக்கம் ஒரிசா வரைக்கும் இருந்த பகுதிகள்லாம் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் வகுப்பை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர்னா வெறும் 2 பேர் தான் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது முதல் கூட்டத்துல. ஏன்னா முதல் கூட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி கேட்கலாம் முதல் கூட்டம் எங்க நடந்துச்சு? பம்பாயில நடந்துச்சு. ஓகேங்களா? அது ஆல்ரெடி பார்த்தோம். இடம் பார்த்தோம் பம்பாயில நடந்துச்சு. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்க நடைபெற்றது கேட்டிருக்கான் பழைய கொஸ்டின். பம்பாய். ஓகேங்களா? ஐஎன்சியோட 2வது காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா. 436 பிரதிநிதிகள். ஓகேங்களா? யாரு தலைமை தாங்கினாங்க பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஆங்கிலேயர்கள் விமர்சிச்சு இவர் எழுதியிருப்பாரு, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? பின்னாடி இவரை பத்தி நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த 12th ஹிஸ்டரி புக்ல லாஸ்ட் டாபிக் இவரை பத்தி இருக்கும். ஓகேங்களா? அதனால அதை அவரை பத்தி நான் எழுதியிருக்கேன். அடுத்தது ஐஎன்சியோட 3வது மாநாடு நம்ம சென்னையில நடந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பம்பாய், அடுத்து செகண்ட் மாநாடு கல்கத்தா, 3வது மாநாடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? சென்னையில வந்து நடந்துச்சு. அதோட 607 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சென்னையில நடந்ததுனால சென்னையை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா?
அதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா. அதுக்கு 3வது காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்கினது பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா. பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 மாநாடு பார்த்துருவோம். ஐஎன்சியோட குறிக்கோள்கள் மற்றும் கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சுன்னு பத்தி பார்ப்போம். ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான நோக்கம் குறிக்கோள்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஓகேங்களா. அதுதான் சொன்னோம். அது வந்து அவங்க ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியா ஒரே நாடாக இணைச்சதுல ஓகேங்களா முக்கிய பணி பண்றது இந்திய தேசிய காங்கிரஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து போராட்டம்லாம் பெருசா பண்ணல. சும்மா கோரிக்கை மனு கொடுக்கறது, ரிட்டனா எழுதி கொடுக்கறது, விண்ணப்பங்கள் கொடுக்கறது ஓகேங்களா போன்றதுல தான் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலத்துல கவனம் செலுத்துறாங்க. ஓகேங்களா. சமூகத்தோட அதாவது அனைத்து பிரிவினர்களையும் அணைச்சு தன்னோட வரம்புகள் கொண்டு வர்றதுதான் இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு முக்கிய பணியா ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யறது, அதிகார பகிர்வு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கிலேய அரசு உருவாக்கின ஒரு அரசியல் அமைப்பு பிரிவுக்குள்ள மட்டும்தான் செயல்படணும். அந்த கட்டமைப்பை தாண்டி எதையும் செயல்படக்கூடாது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குறிக்கோளை கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில நடவடிக்கைகளால இவங்க தங்களோட குறிக்கோளையும் மாத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா. போராட்டத்துல ஈடுபடுறது ஓகேங்களா. இதனால என்ன ஆகும்னா காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிரிவு ஏற்படும். மிதவாதிகள், தீவிரவாதிகள்னு ஒரு பிரிவு ஏற்படும். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஐஎன்சியோட அடுத்து தமிழ்நாட்டு ரிலேட்டடா. ஓகேங்களா. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய அளவுல கொடுத்துருக்கான். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி பாக்குறதுக்காக இந்த நோட்ஸ் தனியா எடுத்திருக்கு. ஓகேங்களா. பெருசா இது இருக்காது, சின்னது. ஓகேங்களா. இது வந்து டிசம்பர் 28 இங்க 27 இருக்கு, மாத்திக்கோங்க. ஓகேங்களா. டிசம்பர் 28ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. 1985 டிசம்பர் 28ல ஆல்ரெடி ஆக்டிவ் அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்துல 72 பேரு, சென்னை சேர்ந்தவங்க 22 பேர். ஓகேங்களா. அதுலயும் இப்ப இருக்கிற தமிழ்நாடு சேர்ந்தவங்க 16 பேர். இவ்வளவு டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை. மொத்தம் சென்னை சேர்ந்தவங்க 22 பேர். ஓகேங்களா. முதல் மாநாட்டுக்கு தலைமை வந்து பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. இவரை பேரை முன்மொழிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரதிநிதி எஸ் சுப்பிரமணிய ஐயர். அதுதான் நம்ம அப்படியே பார்த்தோம் GS ஐயர் அப்படின்னு சொல்லி. இது தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் பாக்குறதுனால இவ்வளவு சின்ன பாயிண்ட் மட்டும் எழுதிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது மாநாடு இங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லிம் தலைவர். ஓகேங்களா. சென்னை 1000 விளக்கு அப்படிங்கிற எங்க நடந்துச்சுன்னா சென்னை 1000 விளக்கு. ஓகேங்களா. அங்க வந்து நடைபெற்று அங்க வந்து மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க நடைபெற்றுச்சு. அங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ் வினா விடை இல்லைன்னா இத்தேசத்தில் வருஷ கூடி வரும் காங்கிரஸ் ஜனாசபையின் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை யார் வெளியிட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா முடுமை வீரராகச்சாரியார். மேபி தமிழ்நாடு பத்தி கேட்டா இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேங்களா. காங்கிரஸ் வினா விடை புக் நூலை வந்து வெளியிட்டது யாரு? முடுமை வீரராகச்சாரியார். ஓகேங்களா. இது அதான் அப்படியே பார்த்தோம். 607ல 362 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்க. அதே மாதிரி சென்னையை சேர்ந்த கன்னிமாரா பிரபு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார். ஓகேங்களா. அவர் கலந்து சிறப்பு விருந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1885ல இருந்து காங்கிரஸ் மாநாடு நடந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்து 1847 வரைக்கும் தொடர்ச்சியா நடந்திருக்கும். ஓகேங்களா. சில வருஷங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்காது. ஓகேங்களா. மற்றபடி 1885ல இருந்து 1947 வரைக்கும் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு போட்டு அவங்க வந்து கலந்து ஆலோசிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் நம்ம பிளான் என்ன, அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதனால நீங்க முக்கியமா பார்த்து வச்சுங்க. அதாவது எந்த மாநாடு யாரு தலைமை தாங்கன்னா இப்ப காந்தி பாத்தீங்கன்னா பெல்கம் மாநாட்டுக்கு 1924ல வந்து பாத்தீங்கன்னா பெல்கம் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. காந்தி வந்து தலைமை தாங்கின ஒரே மாநாடு அதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி 1931ல வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா. அது வந்து நீங்க மொத்தமா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்லயே நிக்காது. அதனாலதான் நான் கொடுக்கவும் இல்லை. ஓகேங்களா. நீங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கும்போது ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்கியிருப்பாங்க. அன்னிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1917க்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு தலைவர்கள் வச்சு நீங்க படிச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நான் மொத்தமா படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா மனசுல நிக்காது. ஓகேங்களா.
அதே மாதிரி இங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்பப்ப நடந்துச்சு, அதாவது சென்னை மாகாணத்துல எப்பப்ப நடந்துச்சு, யாரு தலைமை தாங்கினாங்க அது கொடுத்துருக்கேன். அது இல்லாம தமிழ்நாட்டுல நடந்திருக்காது, பட் ஆனா தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல நடந்திருக்காது, ஆனா தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்படி யார் யார் தலைமை தாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1920ல இந்த நாக்பூர் மாநாடுன்னு ஒரு மாநாடு இருக்கும், ஓகேங்களா? அந்த நாக்பூர் மாநாட்டுக்கு சேலத்தை சார்ந்த சி விஜயராகவாச்சாரியார், ஓகேங்களா, அவரு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாட்டுல என்ன முக்கியமான ஒன்று விஷயம் நடந்துரும் பாத்தீங்கன்னா, ஒத்துழைமை இயக்கத்துக்கு இங்கதான் அவங்க வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த சேலம் சி விஜயன் ராகவாச்சாரியார் தலைமையில் நடந்த நாக்பூர் மாநாட்டுல ஒத்துழைமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. அடுத்து 1926ல கவுகாத்தி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எஸ் சீனிவாச ஐயர், ஓகேங்களா, அவரு தலைமை தாங்கியிருப்பாரு. இதெல்லாம் தமிழகத்துல நடக்காம தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் தலைமை தாங்கின இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு, ஓகேங்களா? அதே மாதிரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் நடந்திருக்கும், ஓகேங்களா? 7 முறை இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கும், ஓகேங்களா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா 1987ல வந்து பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி, ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 84க்கு அடுத்து பாத்தீங்கன்னா 87க்கு அடுத்து 94 ஆல்பர்ட் வெப், ஓகேங்களா? ஆல்பர்ட் வெப் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் தான், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில ஆங்கிலேயர்களும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சதே ஒரு ஆங்கிலேயரோட ஆலோசனையின் பேர்ல தான், ஓகேங்களா? அடுத்தது 1898ல ஆனந்த் மோகன் போஸ், ஓகேங்களா? 94 ஆல்பர்ட் வெப், 98ல ஆனந்த் மோகன் போஸ், ஓகேங்களா? இது தமிழ்நாட்டுல மட்டும், ஏன்னா தமிழ்நாட்டுல நடந்ததுனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 7 மாநாடுகளை மட்டும் நான் வரிசையா கொடுத்துருக்கேன், பாத்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1903ல வந்து பாத்தீங்கன்னா லால் மோகன் போஸ், ஓகேங்களா? 98ல ஆனந்த் மோகன், இதுல லால் மோகன், ஓகேங்களா? 3 லால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1908 ராஸ் பிகாரி போஸ். 1914 வந்து பாத்தீங்கன்னா பூபேந்திரநாத் போஸ், ஓகேங்களா? அடுத்து 1927ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ அன்சாரி, முக்தர் அகமது அன்சாரி, ஓகேங்களா? ஓகேங்களா, அது வந்து எம்ஏ அன்சாரின்னு சொல்லுவாங்க 1927ல. அடுத்தது இதை வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஐஎன்சியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இது வந்து இந்த 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன்ல இல்லை, பட் ஆனால் நான் உள்ள இருந்து எடுத்து உங்களுக்கு கோர்வையா கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதையும் நீங்க பாத்துங்க, இது இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். அடுத்தது ஐஎன்சியோட கோரிக்கைகள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குறிக்கோள் பார்த்தோம், அடுத்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஐஎன்சி என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து அதோட கோரிக்கைகள் என்னவா இருக்கும், அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களிடம் வச்ச கோரிக்கைகள், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க இந்தியர்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்து சிலது வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? அது என்னென்ன கோரிக்கைகள், அதாவது அரசுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து காங்கிரஸ் சொல்லிச்சு, ஓகேங்களா? அதன் மூலமா தான் பின்னாடி சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மிண்டோ மார்லி சட்டமாகட்டும், பின்னாடி வந்து மாண்டேகி சேம்ஸ் கோர்ஸ், இதெல்லாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேங்களா? பின்னாடி படிப்பீங்க. அந்த சட்டம்லாம் கொண்டு வந்ததுக்கு ரீசன் இதாக தான் இருந்திருக்கும். அதாவது அரசுல இந்திய பிரதிநிதிகளும் ஈடுபடணும், எங்களுக்கு நீங்க பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாகாண மற்றும் மத்திய அளவுல சட்ட மேலவைகளை உருவாக்கணும். அதாவது இப்ப இருக்கிற வந்து மாநிலங்கள்னு சொல்றோம்ல, அதுதான் சட்ட மேலவை, ஓகேங்களா? அது நீங்க அரசியலமைப்புல படிக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. சட்ட பேரவை, சட்ட மேலவைன்னு 2 இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி இந்த சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வச்ச கோரிக்கைகள், ஓகேங்களா? பெருசா இது இல்லை, புரிஞ்சுங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஓகேங்களா? உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா சொல்லுங்க, எப்படி சொல்றீங்களா, ஓகேங்களா? அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும். சட்ட மேலவையை உருவாக்கணும், அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் அவங்களோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி கல்வியை பரப்ப வந்து நடவடிக்கை எடுக்கணும், ஓகேங்களா? அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5th, அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓகேங்களா? அவரு தான் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்தா அதுக்கு அவரு தான் தீர்ப்பு சொல்லுவார், ஓகேங்களா? கலெக்டர், ஓகேங்களா? அப்ப வந்து கலெக்டர், ஓகேங்களா? அப்படி நிர்வாகம் நீதித்துறையும் ஒன்னா இருந்ததை நீங்க பிரிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திர இந்தியாவுல ஆர்டிகல் 50ல சொல்லியிருப்பாங்க, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கணும்,
புரியுதுங்களா? அதான் நமக்கு ஹிஸ்டரி படிச்சா இந்த அரசியலமைப்பும் புரியும். ஓகேங்களா? கனெக்ட் ஆகும். ஆர்டிகல் 50ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன ஆர்டிகல் 50 சொல்லும்னா, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கலெக்டர் யாரும் கோர்ட்ல போய் ஜட்ஜா செயல்பட மாட்டாங்க. ஓகேங்களா? இது சொல்றதும் ஆர்டிகல் 50. இத வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு கோரிக்கையா இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது ம், உள்நாட்டு பொருளோட வரிய வந்து குறைக்கணும். அதே சமயம் இறக்குமதி பொருட்கள் வந்து வரிய அதிகரிக்கணும். அதான் புரியுதுங்களா? ஏன் இறக்குமதி பொருளோட வரி அதிகரிக்கணும்? ஆல்ரெடி சொன்னதான். இறக்குமதி பொருளோட வரியே இல்லாம வரதுனால உள்நாட்டு பொருட்களோட இது நலிவடையுது. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குமதி பொருளுக்கு வரியை நீங்க அதிகரிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்துல மட்டும்தான் ஐசிஎஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? அதாவது நீ பணம் இருந்து இங்கிலாந்து போய் எழுதினாதான் உன்னால ஐசிஎஸ் அதிகாரி ஆக முடியும். ஓகேங்களா? நீ இங்கிலாந்து போகலைன்னா உன்னால இங்க ஐசிஎஸ் அதிகாரி ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இந்தியாவுல நடத்துங்க, அதே சமயம் இங்கிலாந்துலயும் நடத்துங்க. அவங்க இந்தியாவுல மட்டும் நடத்துங்கன்னு கேட்கல. நீங்க இங்கிலாந்து நடத்துறதுல சேம் இந்தியாவிலயும் நடத்துங்க, இங்கிலாந்துலயும் இந்தியாவிலயும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காவல்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணுங்க, அடக்குமுறைகளை குறைங்க, அதே மாதிரி ராணுவ செலவுகளை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராணுவ செலவுக்கு நீங்க அதிகமா செலவு பண்றீங்க, அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பொருளாதார வளம் வந்து கம்மியாகுது, அதனால ராணுவ செலவுகளை வந்து நீங்க குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வன சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். வன சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா, காட்டுல இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வன சட்டத்தினால ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க போய் காட்டுல பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து வன சட்டத்தை வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும். ஓகேங்களா? இப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரிவு மக்களோட துயரத்தையும் கோரிக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு ஒருத்தர் சான்று மட்டும் இவங்க கோரிக்கை வைக்கல. ஓகேங்களா? அதனாலதான் இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய அளவுல பேசப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அதுல உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. பலதரப்பட்ட உறுப்பினர்கள் வந்து தங்களோட கோரிக்கையை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கோரிக்கையை ஒண்ணா பரிசீலனை செஞ்சு ஆங்கில அரசுகிட்ட கொண்டு போறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அமைப்பா செயல்பட்டதுனாலதான் இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய அளவுல செயல்பட்டுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மேம்பாடு, முறையற்ற கட்டணங்கள், கலால் வரிகளை வந்து முடிவு கொண்டு வரணும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற இந்திய கவுன்சில் வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கோரிக்கைகளா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஒரு 11 கோரிக்கைகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான ஒரு கோரிக்கைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 1885ல இருந்து 1947 வரைக்கும் நிறைய மாநாடுகள் வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாநாடுகள் வந்து எங்கெங்க நடந்துச்சு, அதுக்கு யாரு தலைமை தாங்கினா, ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? இந்த வறுமை, ஓகேங்களா? இந்தியாவுல ஏன் வறுமை ஏற்பட்டுச்சு? ஓகேங்களா? அதுக்கு காரணம் பொருளாதார சுரண்டல் அப்படின்னு சொல்லி தொடக்க கால தேசியவாதிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அதான் சொல்லியிருப்பாங்க. அப்படியே நான் சொன்னதான், பெருசா இது இங்க இல்ல. இந்தியாவுக்கு வந்து எந்தவித லாபமும் இல்ல. அதாவது அதான் இந்தியாவுக்கு எந்தவித லாபமே இல்லாம பிரிட்டன் வந்து என்ன பண்ணுங்க, தொடர்ந்து இங்க இருந்த வளங்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க. ஓகேங்களா? இதுவே வளங்களோட சுரண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க இருக்கிற வளங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க. அதனால இந்தியாவுக்கு பெருசா எந்த லாபமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, எம்ஜி ரானடே சொல்லுவாங்க. நீதிபதி ரானடே, ரோமேஷ் சந்திர தத் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலனி ஆட்சி பண்ண பொருளாதாரத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது இந்தியர்களுக்கு சாதகமான ஒண்ணே இல்ல. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் படிச்சவங்க. 1935ல கல்வி குறித்த குறிப்புகள் கொண்டு சொல்லி டிபி மெக்கலை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி படிச்சோம்ல. அதன் மூலமா கல்வி பயின்றவர்கள் தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி அந்த ரானடே, இந்த ரோமேஷ் சந்திர தத். ஓகேங்களா? அவங்க படிச்சதுனால அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, இதெல்லாம் தான் நம்ம நாட்டுல நடக்குது. சோ இவங்க எல்லாம் இப்படி பொருளாதார சுரண்டல் ஏற்படுறாங்க, சுரண்டல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால கடைசியில விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆங்கிலேயர் கொண்டு வந்த கல்வி அவங்களுக்கு எதிராகவே திரும்பிருச்சு. ஓகேங்களா? அவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கல்வி, இந்தியாங்கிற ஒரு பெரிய நாடு. ஓகேங்களா? இந்த பெரிய நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆளுக வேணும். ஓகேங்களா? படிச்சவங்க வேணும். அவ்வளவு படிச்சவங்கள அவங்க வந்து இங்கிலாந்துல இருந்து இங்க கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி கொடுத்து, அதுவும் ஆங்கில வழியில கல்வி கொடுத்து, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலமா இவங்க நம்ம மக்களே ஆட்சி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வந்தாங்க. பட் கடைசியா அது அவங்களுக்கே எதிரா திரும்பிடுச்சு. ஓகேங்களா?
அதே மாதிரி மிதவாதிகள் தீவிரவாதிகள் இருப்பீங்க. இதை பத்தி பெருசா சுதேசி படித்து நீங்க படிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி தான். இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து என்ன பண்ணுவாங்க, கோரிக்கைகள் மனுக்கள் வந்து கொடுப்பாங்கல்ல, அதை வந்து சில தலைவர்களுக்கு பிடிச்சது, சில தலைவர்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றதெல்லாம் அரசியல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சில இளம் தலைவர்கள் சொன்னாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு கிளாஸ் ஏற்படுது. ஓகேங்களா? அது அதனால பிரியறாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரியறாங்க. அப்படி யாரு மிதவாதிகளா இருந்தாங்க, யாரு தீவிரவாதிகளா இருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, எம்ஜி ரானடே, பிரோஷா மேத்தா, இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள் சார்ந்த தலைவர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் சொன்ன மாதிரி அரசியல் பிச்சை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீவிர தேசவாத தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர் திலகர், அரவிந்த் கோஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசவாத தலைவர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமானவங்க மட்டும் இவங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பால் லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, புக்கில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுபெரும் தலைவர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவரை பத்தி இம்பார்ட்டன்டா பாத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு, இந்திய சுதந்திரம் ஈடுபட்ட தலைவர்கள் பத்தி. ஓகேங்களா? இருக்கு. ஸோ அதனால இவரை பத்தி நம்ம பாத்துக்கலாம். புக்லயும் இவரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகேங்களா? இவரோட காலம் இது அவ்வளவா நீங்க பட்ஜெட் எல்லாம் ரொம்ப படிக்க தேவையில்லை. அடுத்து இந்தியாவோட முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தா மும்பைல பார்சி குடும்பத்துல பிறந்தார். ஓகேங்களா? பார்சி இனத்தை சார்ந்தவர் தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. இவர் வந்து 2 பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட குரல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஸ்கோப்தர். ராஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருக்கும். உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. ட்ரூத் டெல்லர் தான். ஓகேங்களா? ராஸ்கோபதர் அப்படிங்கிற 2 பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணி அதோட ஆசிரியராகவும் செயல்பட்டு இருப்பாரு. ஐஎன்சில சொல்ற மாதிரிதான் 3ல ஒருத்தர் பத்திரிகையாளராக இருந்திருப்பாங்க. இவர் 1970 என்ன பண்ணிருப்பாங்கன்னா பம்பாய் மாநகராட்சி கலந்து நகரசபை தலைவரா பதவி வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பம்பாய் மாநகராட்சிக்கு நகரசபை தலைவராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1955 வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்திய கம்பெனியான, பிரிட்டன்லயே ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு இந்திய கம்பெனி, காமா அண்ட் கோவோட பங்குதாரரா இவர் வந்து செயல்பட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி நிறைய இருக்கும் இவர் பத்தி. ஓகேங்களா? அந்த கம்பெனியை விட்டு விலகி நவ்ரோஜி கோங்குன்னு ஒரு சொந்த கம்பெனி தொடங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லண்டன் பல்கலைக்கழகத்துல குஜராத்தி பேராசிரியராகவும் இவர் பணிபுரிந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துங்க. 1965 லண்டன்ல இந்திய சங்கம். ஓகேங்களா? அதை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து 1966 கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுவும் லண்டன்ல தான். ஓகேங்களா? 65 லண்டன்ல இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1966 லண்டன்ல கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1973 பரோடா அரசின் திவானாக செயல்பட்டு இருப்பாரு. ஓகேங்களா? திவான்னா அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்றவரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? பரோடா அரசரோட திவானா பொறுப்பேற்றிருப்பாரு. இவ்வளவு வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1992 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதாவது லண்டன் பாராளுமன்றத்தோட முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதெல்லாம் கேட்கறதுக்கான கொஸ்டின். இந்த முதல்னு வந்தாவே நம்ம கேட்கறதுக்கான கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க தலைவர்கள் வச்சு படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1986, 1893, 1906 இந்த 3 வருஷத்துல காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கல்கத்தா, 86 கல்கத்தா மாநாடு. ஓகேங்களா? கல்கத்தால நடைபெற்றுச்சு அந்த மாநாடு. 1893 லாகூர்ல நடைபெற்றுச்சு. 1906 கல்கத்தால நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இந்த 3 மாநாட்டுக்கும் தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புக்கை 1901 வந்து வெளியிட்டிருப்பாரு. அதுல வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு பத்தி இவர் விவரிச்சு எழுதியிருப்பாரு. புவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுலதான் சொல்லியிருப்பாரு, எந்த நாடா இருந்தாலும் அந்த வசூலிக்கப்பட்ட வரியை வந்து அந்த நாட்டு மக்களோட நலனுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். ஆனா இவங்க அப்படி பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா?
அதான் அதுல வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனா அவங்க என்னென்ன கொண்டு போயிருப்பாங்க அது அந்த அளவுக்கு வந்து பொருள் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனாலதான் நான் இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஓகேங்களா? இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பவுண்டு நஷ்டம் ஏற்படுது, 30 மில்லியன் பவுண்ட் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட தனிநபர் வருமானம் பத்தி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியாவோட தனிநபர் வருமானத்தை பத்தி இவர் தான் முதல்ல குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப வந்து இந்தியாவோட தனிநபர் வருமானம் 20 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? தனிநபர் வருமானம்னா ஒவ்வொருத்தரோட வருமானம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சு அதோட கொள்கைகள் அது என்னென்ன செயல்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். ஓகேங்களா? இதுவும் இந்திய தேசிய இயக்கத்துல ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுதேசி அப்படிங்கிறது யாரும் வந்து முதல்ல சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? அப்படி சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? இந்த சுதேசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வார்த்தையை வங்க பிரிவினைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சுதேசி இயக்கம் இன்னும் பிரபலம் அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட இன்னைக்கு டாபிக் முடியுது. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்து 2 டாபிக் ஞாபகம் வச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸும் சுதேசி இயக்கம், இந்த 2 தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? பெருசா நம்ம எதுவும் பார்க்கல. அது அது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நீங்க முன்னாடி படிச்சதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டைம் போய் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். ஓகேங்களா? வங்க பிரிவினை. ஓகேங்களா? வங்க பிரிவினை இப்ப இருக்கிற மேற்கு வங்காளமும் பங்களாதேஷும் தான். ஓகேங்களா? அப்ப வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த வங்க பிரிவினை என்னன்னு பாத்தீங்கன்னா 1899 ஜான் 6 என்ன ஆச்சுன்னா கர்ஷன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா அரச பிரதிநிதி வைஸ்ராயா வந்து பாத்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படுவார். ஓகேங்களா? அப்ப நிறைய வந்து பிளேக் நோய் பஞ்சங்களா ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் இவர் எதுவும் பெருசா பண்ணாம பல அடக்குமுறை நடவடிக்கைகள் தான் இவர் கர்ஷன் வந்து பண்ணுவாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? இவர் என்னென்ன பண்ணாருன்னா அடக்குமுறை நடவடிக்கைகள் இந்த மாநகராட்சி குழுவோட இந்திய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைச்சாரு. காங்கிரஸ் கோரிக்கை இருக்கும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக்கணும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறை கையாண்டு அதெல்லாம் இல்லாம குறைச்சாரு. 1904 பல்கலைக்கழக சட்டங்கள் வந்து இயற்றி அதன்படி என்ன பண்ணுன்னா பல்கலைக்கழகத்தை அரசே நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த சமயத்துல. அடுத்து அலுவலக ரகசிய சட்டம் திருத்தம். ஓகேங்களா? ரகசியமா அதாவது அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரகசியமா தகவல் சேகரிப்பாங்கல்ல, அது வந்து அலுவலக ரகசிய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1904 கொண்டு வராரு. 1905 வந்து வங்க பிரிவினையோட ஆணை பிறப்பிக்கிறார். இதெல்லாம் இவர் பண்ணது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுவதும் ஒரு பரவலான எதிர்ப்புக்கு கொண்டு போயிடும். இது வந்து இந்திய தேசிய இயக்கத்துல ஒரு ஒரு புதிய கட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருப்பாரு கர்ஷன். ஓகேங்களா? ஆகஸ்ட் 7 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினை வந்து சரி வங்க பிரிவினை வந்து எதிர்த்து சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சுதேசி சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா முறையாக பிரகடனம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஆகஸ்ட் 7 இது வந்து பின்னாடி பார்ப்போம். இது எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? வங்க பிரிவினை வரலாறு. வங்க பிரிவினை என்னன்னு பாத்தீங்கன்னா வங்காளம் உண்மையாவே என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா. ஓகேங்களா? அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது பிரிக்கணுங்கிற தேவை இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப 78 மில்லியன் மக்கள் தொகை கொண்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப 1860 இருந்தே அந்த தாட் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. வங்கத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவே விவாதங்கள்லாம் நடைபெற்று தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? வங்க பிரிவினை பார்க்க ஒரு ரிஸ்ட்லி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் 12th புக்ல இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா? அதை கோர்வையா எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெருசா எதுவும் இல்ல. பெருசா எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி வங்க பிரிவினை ஒரு இடத்த 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து மக்களோட எதிர்ப்புக்கு இட்டு செல்லுது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து 2ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால மக்களோட எதிர்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு இடத்த வந்து 2ஆ பிரிக்கணுங்கிறாங்க. மக்களோட எதிர்ப்பு வருது. அவ்வளவுதான் வங்க பிரிவினை. சிம்பிள். ஓகேங்களா? இவ்வளவு நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஏன் வங்கத்தை பிரிக்கிறதுக்கான ரீசனா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துக்கோட சுமை குறைவு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா பண்ணலாம், அதனால சுமை உங்களுக்கு குறையும். இன்னொன்னு அந்த பக்கம் இருக்கிற அஸ்ஸாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பிரிக்கிறதுக்கான ரீசனா சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன பண்ணா மேற்கு வங்கம் ஃபுல்லா இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லா இந்துக்கள் இருந்த பகுதியாக, கிழக்கு வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம், அஸ்ஸாம் இந்த சிட்டகாங் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிழக்கு வங்காளம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பிரித்தாளும் கொள்கை
ஓகேங்க. டிவிடெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயரோட முக்கியமான ஒரு கொள்கை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரூல். இது மூலமா தான் ஆங்கிலேயர்கள் மொத்த இந்தியாவையும் பிடிச்சாங்கன்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அப்ப இருக்கிற மன்னர்கள் கிட்ட ஒற்றுமை இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த பிரித்தாளும் கொள்கை மூலமா வச்சு இந்தியா ஃபுல்லா தங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அது அது மூலமாவும் இந்த வங்க பிரிவினை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆங்கிலேய ஆட்சிக்கு வந்து எதிராக வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்துல நடைபெறதை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறதுக்காக இந்த வங்க பிரிவினை கொண்டு வந்தது இந்த கர்ஷனோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிமை பணியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஐசிஎஸ் அதிகாரிகள், அவங்க வந்து ஒரு இதை வந்து முன் வச்சாங்க. அப்படி என்ன முன் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொழி அடிப்படையில நீங்க பிரிக்கலாம்ல வங்காளத்தை, இது மாதிரி நீங்க இட அடிப்படையில பிரிக்கிறது விட்டு மொழி அடிப்படையில பிரிச்சா ஈஸியா பிரிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கருத்து சொன்னாங்க. பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மேலும் ஒருங்கிணைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கருத்தை ஏத்துக்கல. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1904 பிப்ரவரியில கர்ஷனோட கூற்று. ஓகேங்களா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க முகலாய ஆட்சியில கூட அனுபவிக்காத ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அனுபவிப்பார்கள். அதாவது ஹிந்து முஸ்லிமா பிரிக்கணும், அதுதான் உங்க ஒரே குறிக்கோள். ஓகேங்களா. அது மூலமா தான் இந்த வங்கத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால முஸ்லீம்களை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி நீங்க முஸ்லீம் ஆட்சி, அதாவது முகலாயர் ஆட்சிகளை கூட உங்களுக்கு கிடைக்காத வந்து சலுகைகள் வந்து இங்க இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா. அந்த புவியியல் அடிப்படையில பகிரதி ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை 2ஆ பிரிச்சது. ஓகேங்களா. பட் ஆனா இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிவினையினால மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த வங்காளம் அப்படிங்கிற வங்காள மக்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றுபடுத்துச்சு. ஓகேங்களா. இந்த ஒரு ரவீந்திரநாத் தாகூர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்து ராஜாராம் மோகன் ராய் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இருந்தே இவங்க பத்திரிகை மூலமாகவும் இலக்கியம் மூலமாகவும் வங்காள மக்களிடையே வந்து ஒற்றுமை ஏற்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. இங்க இங்க எப்படி தமிழ் மக்கள் அப்படின்னு ஒற்றுமையா இருப்பாங்களோ அதனால பிரிச்சா வந்து இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா வங்காளிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்னா இருக்காங்க, நாங்க உங்களை 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து இன்னும் வந்து பிரச்சனை ஏற்படுது. ஓகேங்களா. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்ப்பா வந்து சுதேசி இயக்கம் ஏற்படுது. ஓகேங்களா. அவ்வளவுதான். அதான் இந்த இதுல சொல்ல வராங்க. ஓகேங்களா. அதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. வங்காளம் இப்படி பிரிக்கப்படுதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியாயிருச்சு. ஓகேங்களா. அதனால என்ன பண்றாங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா மாநாட்டுல, ஓகேங்களா, கல்கத்தாவில் ஒரு அரங்குல கூடி என்ன பண்றாங்கன்னா சுதேசி இயக்கம். ஓகேங்களா. சுதேசி இயக்கம், இங்க வங்க பிரிவினை போட்டுருங்க, தப்பு மன்னிச்சுங்க. ஓகேங்களா. வங்க பிரிவினையில சுதேசி இயக்கம் வந்து பிரகடனப்படுத்தப்படுது. ஓகேங்களா. ஓகேங்களா. இங்க வந்து சுதேசி இயக்கம் வந்து பிரகடனப்படுத்தப்படுது. ஓகேங்களா. ஓகேங்களா. சுதேசி இயக்கம் வந்து பிரகடனப்படுத்தப்படுனா என்ன பண்ணதுன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அயல்நாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறது. ஓகேங்களா. இங்க எல்லாம் போராடுறது. ஓகேங்களா. ஆத்துல போய் குளிச்சு எல்லாம் ஒன்னா பாத யாத்திரை மாதிரி போறது அப்படின்னு பெரிய எதிர்ப்பா போகுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 19 வங்க பிரிவினை வந்து அறிவிச்சிட்டாங்க. 1905 அக்டோபர் 16 வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகேங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து வங்க பிரிவினை, இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின், எப்ப வந்து வங்க பிரிவினை வந்து அறிவிக்கப்பட்டது? 1905 ஜூலை 19. வங்க பிரிவினை எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1905 அக்டோபர் 16. ஓகேங்களா. சுதேசி இயக்கம் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1905 ஆகஸ்ட் 7. ஓகேங்களா. போன குரூப் 1லயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா. கூற்று காரணம் பேஸ் பண்ணி 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா அரங்குல இந்த சுதேசி இயக்கம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த கூற்று சரியா தப்பாங்கிற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேங்களா. அதனாலதான் என்ன பண்றோம்னா இந்த ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கைத்தறிகள் தினமாவும் கொண்டாடுறோம். ஓகேங்களா. இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சுதேசி இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் தேசிய கைத்தறிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். இதை ரீசனா வச்சுதான் தேசிய கைத்தறிகள் தினம் வந்து நம்ம ஆகஸ்ட் 7 கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா. நீங்க வேணா கூகுள செக் பண்ணி பாருங்க. ஆயிரக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கங்கையில நீராடி வந்தே மாதிரம் பாடலாம் பாடிட்டு வீதியில ஊர்வலமா போறாங்க இந்த சுதேசி இயக்கம்னால. ஓகேங்களா. இந்த வங்க பிரிவின் போது வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் நீங்க பிரிக்கிறது தானே கொண்டு வந்தீங்க, நாங்க அவங்க ஒன்னாதான் இருக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷாபந்தன். ஓகேங்களா. அதாவது ஒண்ணு இந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஆண்கள்ல கையில ஒரு கயிறு மாதிரி இப்ப கூட கொண்டாடுறோம் ரக்ஷாபந்தன், தங்கச்சிக்கெல்லாம் அண்ணன் கையில வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்கல்ல, அதான் ரக்ஷாபந்தன் சொல்லுவாங்க. அது வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. பிரிவினை மற்றும் எதிர்ப்பு இயக்கம், இந்த சுதேசி இயக்கனால என்னென்னலாம் ஆச்சு, என்னென்னலாம் பிரிவினை எதிர்ப்பு ஆச்சு அப்படின்றத பாத்துக்கலாம்.
இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், இதோட முடியுது. சுதேசி இயக்கம் வந்து பெருசா இதோட முடியுது. ஓகேங்களா, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பெருசா எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா வங்க பிரிவின் போது இந்த சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேசியம் வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணியா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படி சுதேசி இயக்கத்தோட உத்திகள் என்ன, இந்த சுதேசி இயக்கத்தின் போது என்னென்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது. ஓகேங்களா, அயல்நாட்டு பொருட்களை நம்ம வாங்காம புறக்கணிக்கிறது. ஓகேங்களா, விலை ஜாஸ்தியா இருந்தாலும் இந்திய பொருட்களை யூஸ் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த புறக்கணிக்க வந்து யார் வந்து கூப்பிடுறாங்கன்னா சுதேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் இல்ல. அடுத்து தாகூர் வந்து சுய உதவின்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, சுய உதவி அதாவது ஆத்ம சக்தி. ஓகேங்களா, அதாவது சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பிடுதான். நாமளே நமக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுய பொருளாதார வளர்ச்சி, இதுதான் சுய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க. தாகூரோட உத்தி, சுதேசி உத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா சுய உதவி அல்லது ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தின் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டத்தை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே போராட்டம் நடைபெறுது. அதே மாதிரி இவங்க என்ன போராட்டம் பண்ணா, கல்வி வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியில தான் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காந்தியும் அதே கருத்து தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, பின்னாடி. ஓகேங்களா, இதுதான் சுதேசி இயக்கத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியர்களுக்கு ஆங்கில வழி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆங்கில கல்வி தான் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த சுதேசி இயக்கத்தோட போராட்டத்தோட ஒரு விளைவா கல்வி வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியில தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுய உதவியை பரப்புறதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா மேலாக்கள் அப்படிங்கிற ஒரு விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்போம். மேலாக்கள் என்ற விழாக்கள் மூலம் சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, அதே மாதிரி விடிவெள்ளி கழகம்னு ஒண்ணு இருக்கும். 1905 நவம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா விடிவெள்ளி கழகம் வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கான தேசிய கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த விடிவெள்ளி கழகம் வந்து பாத்தீங்கன்னா 1902 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பவே அதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஓகேங்களா, பட் ஆனா இந்த சுதேசி இயக்கத்தை வந்து ஒரு ரீசனா வச்சுட்டு இதை வந்து இன்னும் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டிருப்பாங்க. அதான் அப்படிலாம் சொல்ல மாதிரி தான் விடிவெள்ளி கழகம் வந்து பாத்தீங்கன்னா 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்பத்துல இருந்தே வட்டார மொழியில வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, விடிவெள்ளி கழகம் அதை நான் வச்சுக்கேன். அடுத்து வந்து ஒண்ணும் இல்ல, சமிதிகள்னு சொல்லுவாங்க. இதை பெருசா கொடுத்துருக்கேன். பட் ஆனா நீங்க அவ்வளவு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, சமிதினா ஒண்ணும் இல்ல, தொண்டர் படைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தொண்டர் படைகள் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சுதேசி இயக்கத்துல போராட்டம் பண்ணணும்னா நமக்கு வந்து கூட்டம் வேணும்ல, அந்த கூட்டத்தை கூட்டுறதுல முக்கிய பங்கு வகிச்சது இந்த சமிதிகள் தான், தொண்டர் படைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற என்ஜிஓஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சத்தின் போதுனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, போராட்டங்கள் போது வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஒண்ணு சேர்க்கறது. ஓகேங்களா, அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சில பணிகளை வந்து இந்த சமிதிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பெருசா அவ்வளவுதான், இதை பத்தி பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அடுத்து அரவிந்த கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இன்னும் சிலது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படி அவங்க சொன்னதுல என்னென்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன இந்த அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, கல்லூரியை புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணிப்பு. ஓகேங்களா, இவங்களாம் இதெல்லாம் ஆட் பண்றாங்க. நீங்க நீதிமன்றங்களையும் புறக்கணிச்சிருங்க. நீதிமன்றங்களை புறக்கணிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா இந்த முன்னாடி பண்ண மாதிரி இந்த பஞ்சாயத்து மூலமா உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களோட பிரச்சனைகளை தீர்த்தீங்க. நீங்க நீதிமன்றமே போகாதீங்க, ஆங்கிலேயரோட நீதிமன்றத்தை நீங்க அணுகாதீங்க, உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்களே தீர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிலேயர் கொடுத்த பட்டங்களை நீங்க விட்டுருங்க, அரசு பணிகளை கைவிட்டது. ஓகேங்களா, ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ரொம்ப அடக்குமுறை மேற்பட்டா நீங்க ஆயுதம் ஏந்தி போராடுங்க அப்படின்னு சொல்லி சுதேசி இயக்கத்துல இதெல்லாம் நீங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தோட 4 முக்கியமான போக்குகள் அதான் படிச்சோம். ஓகேங்களா, ஒண்ணு வந்து மிதவாத போக்கு, இன்னொன்னு ஆக்கப்பூர்வ சுதேசி அதாவது உங்களோட ஆத்ம சக்தி அப்படி சொல்லுவாங்க, அதுதான் ரவீந்திரநாத் தாகூர். இன்னொன்னு தீவிர தேசியவாதம், இன்னொன்னு புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா, இதான் சுதேசி இயக்கத்தோட முக்கியமான இம்பார்ட்டன்டான நிகழ்ச்சி நிரல்கள். ஓகேங்களா, இவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு பார்த்த டாபிக். இதுல இருந்து ஏதோ டவுட்னா நீங்க கேளுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போன மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா டாபிக் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் வேகமா தான் போனேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேற ஏதோ டவுட்னா கேளுங்க, இல்லை கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா.
ஹலோ ஹலோ எதுவும் புரியாத மாதிரி இருந்தா கேளுங்க. இன்னைக்கு எதுவும் பார்க்கலாம் பெருசா, ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய தேசிய காங்கிரஸும் சுதேசி இயக்கம் இந்த ரெண்டு தான் பார்த்தோம், ஓகேங்களா? அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம், ஓகேங்களா? நீங்க அந்த காரணங்கள் உள்ள படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வெறும் அந்த ஹெட்லைன் மட்டும் படிச்சுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த காரணம் படிச்சுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? ஏன் நான் காரணம் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்திய தேசிய இயக்கம் உருவாச்சுன்னா சாதாரணமா உருவாகிக்காது, ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருந்திருக்கும், நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இது கொஞ்சம் நல்லா புரியும் அப்படி சொல்றதுக்காக தான் காரணங்கள் சொன்னேன். புக்லயும் அவன் கொடுத்திருக்கான் காரணங்கள், ஓகேங்களா? இந்த தேசியம் உருவாக்குறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கான், ஓகேங்களா? அதனாலதான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா நீங்க சிம்பிளா படிச்சுக்கங்க, ஓகேங்களா? பெருசா எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? இதை படிச்சுட்டு நீங்க 10th எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? அதனாலதான் சொன்னேன். சரி, வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. சரி, ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ சார். சரி, ஓகே சார். இந்த நோட்ஸ் குரூப்ல போட்டுருவீங்களா? போட்டுருங்க. தேங்க்யூ சார்.